இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து ஆயில் விட்டு காய விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அப்புறம் மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 15 to 30 எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். 7 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சின்ன இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. நல்லா எல்லாத்தையுமே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். தண்ணி தேவையான அளவு விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா தெரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிக்க விடுங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு, தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இது ஃபைனல் டச்சாக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இது ஆப்ஷனல் தான். ஓகேங்க, அவ்வளோதாங்க. சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.